மற்றபடி இங்கே இப்போ இருக்கக்கூடிய 3 அணிகளா இருக்குது. நாம் தமிழரை சேர்த்தா 4 பேர் களம். அப்ப இந்த 4 முனை போட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப நெருக்கடியா இருக்காதா? எந்த ஒரு வேட்பாளருக்கும்? அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்க பல தேர்தல்கள பார்த்தவரு. இந்த பலமுனை போட்டி அப்படிங்கிறது வந்து எல்லோருக்குமே நெருக்கடியா? அல்லது அது வந்து இப்ப எதிர்க்கட்சி இப்ப நீங்கலாம் திமுகவுக்கான ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கின்றீங்க அப்படின்னா, திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறும்போது அது திமுக கூட்டணிக்கு கூடுதல் பலமாயிடுதா? அதாவது வந்து நிச்சயமா திமுகவுடைய வாக்குகள் எதிர் எதிர் அணியான வாக்குகள் வந்து நிச்சயமா எங்களுக்கு தான் வரதுக்கூடியான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு திமுக பார்த்தீங்கன்னா வீட்டு வரி உயர்வு உங்களுக்கே தெரியும். நீங்களே முந்தி 100 ரூபா கட்டியிருந்தீங்கன்னா இப்போ 200 ரூபா கட்டுவீங்க. இப்போ மின்சார வரியை பார்த்தீங்கன்னா மின்சார கட்டணத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி 100 ரூபா கட்டினீங்கன்னா இப்போ 400 ரூபா 500 ரூபா கட்டுறீங்க. இதெல்லாம் மக்கள் மனசில் இருக்கு. அது மட்டும் இல்லை, தேர்தல் வாக்குறுதி அவங்க சொன்ன வாக்குறுதி எதுவுமே முழுசா நிறைவேற்றல. ஓகே. 3 ஆண்டுகள்ல திமுகவுக்கு 2.5 ஆண்டுகள்ல எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னா மத்தியில 10 ஆண்டுகள் இருக்கும்போது அதுக்கான எதிர்ப்பு வாக்குகள் தானே இருக்கும். அது எப்படி உங்களுக்கு சாதகமா வரும்ன்றீங்க? இப்போ வந்து அது அப்படின்னா 2.5 ஆண்டு கால எதிர்ப்பு அதை விட கூடுதல் ஆயிடுதுல்ல? இந்த 2.5 ஆண்டுலையும் அவங்க சொன்னதை ஒன்று கூட முழுசா செய்யலை. இப்போ குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபா கொடுக்கணும்னாங்க. எத்தனை குடும்ப தலைவிகள் கொடுத்துருக்காங்க? 1,20,00,000 பேருக்கு இப்போ தராங்க. அவங்க செய்தது வேற. இல்ல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் நாம 3 கோடி பெண்களுக்கு கொடுத்துருக்கணும்ல. அப்ப இந்த 2 கோடி மக்களை ஏன் ஏமாத்துறாங்க? மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கும் அதே கேள்வி வைக்கிறாங்கல்ல. இன்னைக்கு முதலமைச்சர் அந்த கேள்வி வைக்கிறார் பொதுக்கூட்டத்தில். 10 ஆண்டுகள்ல பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்தது அப்படின்னு கேட்கிறார். 10 ஆண்டுகளில் இன்னைக்கு வந்து 80 கோடி மக்களுக்கு ரேஷன் அரிசி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 20 கிலோ அரிசி 80 கோடி மக்களுக்கு கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 5 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் திட்டம் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு ரேஷன் அரிசி குறைந்த விலையில் கொடுக்குறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 80,000 வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாம் மத்திய அரசுடைய பணம். இன்னைக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 4 வழி சாலை 8 வழி சாலைக்கெல்லாம் 80,000 கிலோமீட்டர் சாலைகள் போடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 9 வந்தே பாரத் ரயில் வந்திருக்கிறது. இன்னைக்கு எங்கள் திருநெல்வேலி ரயில்வே நிலையம் உட்பட கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய்க்கு மேலே ரயில்வே திட்டங்களுக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு நாடு முன்னேற வேண்டும் சொன்னால் உள்கட்டமைப்பு வசதியை ரெடி பண்ணணும். அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். விமான நிலையங்கள் 140 விமான நிலையங்கள் இன்னைக்கு புதுப்பிச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க, உருவாக்கி இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வெறும் 70 விமான நிலையம் இருந்துச்சு. இன்னைக்கு 140 புதிதாக விமான நிலையம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய திட்டங்களை தந்திருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு தூரம் வளர்ச்சி பெற்றிருக்குன்னா அதுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி, பாரத நரேந்திர மோடியுடைய ஆட்சி தான் முக்கியம்.